ஏப்ரல் 21 கார்த்திகை தீபம் சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐஸ்வர்யாவுடைய வாழ்க்கையை காப்பாற்றணுங்கிறதுக்காக டாக்டரும் சேர்ந்து போய் சொல்லிடுறாங்க. அப்பதான் ஐஸ்வர்யா யோசிக்கிறாங்க, சீக்கிரமாவே நம்ம வயித்துல இருக்கிற கரு கலைஞ்சு போச்சுன்னு ஏதாவது ஒரு பொய்ய சொல்லணும். அப்படி இல்லைன்னா நாளாக நாளாக என்ன வயிறு தெரியலன்னு இதுவே பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ரியா அவங்க முதல் ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணிட்டு ஒரு கோவிலுக்கு வர சொல்றாங்க, ப்ரூஃப் எல்லாத்தையுமே வாங்குறதுக்காக. அவதே கோவிலுக்கு மைதிலி மீனாட்சி 2 பேருமே சாமி கும்பிட்றதுக்காக வந்திருக்கிறாங்க. அவங்க வந்தது தெரியாம ரியா அவங்க ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டை மீட் பண்ணி பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன ரியா, நீ நினைச்ச மாதிரியே அந்த ஆனந்த கரெக்ட் பண்ணி அவன் கையால தாலியை வாங்கிட்டு மருமகள அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் எல்லாம் பக்காவா போய்கிட்டு இருக்குது. நீனும் நானும் சேர்ந்து போட்ட பிளான் சும்மா சொதப்புமா? அதெல்லாம் மாசா போய்கிட்டு இருக்குது. இப்பதான் அந்த வீட்டுக்குள்ள சொத்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருக்குது. சீக்கிரமாவே அந்த ஆனந்துக்கு பிரிகிற எல்லா சொத்தையுமே நம்ம பேர்ல மாத்திக்கிட்டு நம்ம இந்த ஊரை விட்டு எப்படியாவது எஸ்கேப் ஆயிடணும். கண்டிப்பா ஆனந்துக்கு சொத்து பிரிஞ்சிச்சுன்னா கோடிக்கணக்கில் பிரியும் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு பிறக்க போற குழந்தைக்கு சொத்து சோகம் இதெல்லாம் இருந்தா தானே, வசதி வாய்ப்போட இருந்தா தானே நமக்கு பெருமை. இதெல்லாம் இப்போதைக்கு நம்மளால சம்பாதிச்செல்லாம் சேர்க்க முடியாது. அதனால தான் நான் இப்படி ஒரு ரூட்டையே தேர்ந்தெடுத்தேன். அந்த ஆனந்தை எப்படியெல்லாம் மயக்கணுமோ அப்படியெல்லாம் மகிடி ஊதி மயக்கி அவனுக்கு பிரிகிற சொத்து எல்லாத்தையுமே சீக்கிரமா இந்த ரியா பேர்ல மாத்தி உன்னைய நான் இந்த ஊரை விட்டு கூட்டிட்டு போறேன். அது வரைக்கும் யாரு கண்ணிலேயே சிக்கிறாத, பொறுமையா இரு அப்படின்னு சொல்றாங்க. சரி ரியா, நீ கொண்டுட்டு வர சொன்ன எல்லா ப்ரூஃப்மே இதுல இருக்குது. நீ பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்க. இங்க பாரு ரியா, சொத்து சுகத்துக்கு ஆசைப்பட்டு நீ இதுவும் அந்த ஆனந்து கூட சேர்ந்து வாழ்க்கையை தொடங்கிறாத. நீ இல்லாம என்னால வாழ முடியாது அப்படின்னு சொல்றாங்க. லூசா நீ, நான் அவனோட சேர்ந்து வாழ்றதுக்காகவா இப்ப அவன் வீட்டுக்கு போயிருக்கிறான்? அவன்கிட்ட இருக்கிற சொத்தை எல்லாம் நம்ம பேருக்கு வாங்கணுங்கிறதுக்காக தான் போயிருக்கிறான். நான் கண்டிப்பா உன் கூட மட்டும்தான் வாழுவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க ரியா. இது எல்லாத்தையுமே மீனாட்சி கேட்டாடுறாங்க. இவன் யார் இந்த ரியா கூட பேசிட்டு இருக்கிறான்னு தெரியலையே, இவனை பிடிச்ச அந்த ரியாவை பத்தின எல்லா உண்மையுமே தெரியுமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அதனால ரியாவுடைய ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மைதிலியும் மீனாட்சியும் ரொம்ப தூரம் ஃபாலோ பண்ணி போனதில் அவங்கள மிஸ் பண்ணிடுறாங்க. அதனால பயங்கர கடுப்பாகி மீனாட்சி வீட்டுக்கு வந்து ரொம்ப சோகமாக உக்காந்துருக்குறாங்க. அதே டைமில் தீபா வர்றாங்க. என்னக்கா கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்க, இவ்வளோ சோகமாக உக்காந்துருக்குறீங்கன்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை தீபா, அந்த ரியா வேற யாரு கூடயே கோவிலில் தனியாக மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தா. அவள் யார் என்னன்னு கண்டுபிடிச்சோம்னா இவளை பற்றின உண்மையெல்லாம் நமக்கு தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியாக்கா? அந்த ரியாவுடைய நடவடிக்கை எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டே இருக்குதுக்கா. இப்போ அந்த வீட்டில் மூத்த மருமகங்கிற உரிமையை இவ கையில் எடுத்துக்கணும்னு நினைக்கிறான். இதுக்கு பின்னாடி பெரிய பிரச்சனை இருக்க போகுது. நம்ம ஆனந்த் மாமா தெரியாதனமா பெரிய பிரச்சனையில் போய் சிக்க போறாரு. அவரை நம்ம தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அவள் ஏதோ ஒன்று சொல்லி தான் இப்போ என் புருஷன் மனசையே மாற்றி வச்சிருக்கிறா அப்படின்னு மீனாட்சியும் சொல்கிறாங்க.